லிவிங் இருக்குது இல்லையா, வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, கேன்லர் இருக்குது, டிவி யூனிட் இருக்குது, பூஜா கபோர்டும் கொடுத்துருக்குறாங்க. பூஜா வாஷ் பேஷன் ஏரியா, அந்த வாஷ் பேஷன் ஏரியா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுத்தையும் நான் பார்த்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மாடுலர் கிச்சன் வித் சிம்னியோடு இருக்குது, ஹப்போடு இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ்வோடு இருக்குது. ஆமாங்க, இதை நான் சொல்லி தான் ஆகணும். ஆக்சுவலாக இதுக்குன்னே இந்த ஸ்லாப் சைஸ் எடுத்து கட்டி அதில் கிரானைட்டை கட்டி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காம்படிட்டிவ் ரேட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நியர்பையில் இருக்கக்கூடிய ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டோட ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் கேட்டு அழுத்து போயிட்டீங்க. குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறவங்க. ரொம்ப திருப்திகரமான ஒரு வீட்டோட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை மீட் பண்ணுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி டிவி யூனிட், செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணது, ஃபால் சீலிங், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன், சிம்னி ஹப்போடு இருந்தது. அந்த சிம்னி ஹப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வோட அதுக்குன்னு இருக்கக்கூடிய பர்டிகுலராக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஏரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர் ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு அப்படியே செமி ஃபர்னிஷ்டு வீடு, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் சேல்ஸ்க்கு இருக்குங்க. மாடல் ஹவுஸ் கிடையாதுங்க. இந்த வீடு அப்படியே ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. இருக்கக்கூடிய 6 வீடுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 6 வீடுமே அவைலபிள் இருக்குன்னு சேல் ஆகலை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ தான் சேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் கூட பில்டர்கிட்ட முன்னாடியே பேசும்போது ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் உங்களோட நம்ம நிறைய வீடியோஸ் போட்டு கொலாப் பண்ணியிருக்கோம். பில்டர் பேர் சொல்லிடலாமா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஜி ஸ்ட்ரக்சரல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ போடும்போது கூட இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. அப்போ கூட சொன்னாங்க வசந்த் நான் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வீடு ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நான் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் வந்து வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ தான் அதுக்குள்ளே டைம் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்ட்டுங்க, ஜிஜி விஸ்டா. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் குரோம்பேட்டில் இருக்குங்க. குரோம்பேட் அர்கீஸ்வரர் காலனி 6th ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஜிஎஸ்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சிலை இருக்கும் ஜிஎஸ்டிலேயே. அந்த அண்ணா சிலை அந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1.6லேருந்து 1.7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அங்கேருந்து நீங்கள் வர வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெலா ஹாஸ்பிட்டல் இருக்குது, பாலாஜி ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, சன்ஷைன் ஸ்கூல் இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து ரெலா அண்ட் தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலும் இருக்குது, சன்ஷைன் ஸ்கூலும் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் அப்படின்னு உடனே லேண்ட்மார்க் அப்படின்னு உடனே இன்னொரு லொக்கேஷன் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. மெப்ஸில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம ரேடியல் ரோட் காரிடால் எம்பசி டெக் ஜோன், இன்டர்நேஷனல் டெக் பார்க், இந்த கம்பெனிஸில் வேலை பார்க்குறீங்க, ஐடி கம்பெனிஸ் அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது. இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து குரோம்பேட் வரும்போது ஏர்போர்ட் தாண்டினோடனே நம்ம பல்லாவரம் தாண்டினோடனே வந்து பார்த்திங்கன்னா திருநீர்மலை சிக்னல்னு சொல்லுவாங்க. அந்த சிக்னலில் இருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த திருநீர்மலை ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2nd ஸ்ட்ரீட்டுங்க. அப்படியே 2nd ஸ்ட்ரீட் பேரலாக இருக்கக்கூடியது. கரெக்டாக நம்ம திருநீர்மலை ரோட்டில் ஜோன்ஸ் பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த ஜோன்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இருக்காதுங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. அதான் 2 ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அதுவும் பேரலல் தான். 2 ஸ்ட்ரீட் தாண்டி கூட நீங்கள் போக தேவையில்லை. இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்படுற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத கூட நீங்கள் அது மூலியமாக பார்த்துக்கலாம். குரோம்பேட் அப்படின்னு உடனே சரணா ஸ்டோர்ஸ்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சரணா ஸ்டோர்ஸ்லேருந்து 2 கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் காமிச்சிச்சு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் காமிச்சிச்சு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஜிஜி விஸ்டா, இது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பிளாக்குங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு மொத்தம் 3 பிளாக்குக்குள்ளே ப்ரொபோசல்ஸ் இருக்குது. அங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 2 BHK. இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 3 BHK தான். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 BHK பிளாக் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இப்போ புக்கிங் ஜிஜி எடுக்கிறாங்களான்னு தெரியல. எல்லாருமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் புக்கிங் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் இவங்க வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பில்டர்கிட்ட பேசும்போது கூட அதை நீங்கள் நோட் பண்ணலாம். இருங்க சார் நான் முடிச்சிக்கிறேன் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கூட அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2905 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 2 3 BHK என்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வீடு தான். லோரேஸ் அப்பார்ட்மெண்ட், பேசிக் கம்யூனிட்டிஸோட நல்ல ஒரு UDS வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த ரெக்கமெண்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
அடுத்த வீடியோவில் பேக்கில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்த்துடலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த மெயின் கேட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய பில்லர்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷில் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஓகேங்களா. மெயின் கேட் திறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காருக்கு இருக்கக்கூடிய கவர்ட் கார் பார்க்கிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து மெயின் கேட்டுக்கும் இன்னொரு கார் பார்க்கிங் இருக்குது. இவர் போகிற பக்கம்லாம் நம்ம தவி வர மாதிரி இருக்கே, அவருக்கு கூட நம்மளும் தவணுமே அப்படின்ற மாதிரி கேமராமேன் புலம்பிட்டு இருக்காரு. ஓகேங்களா, 2 மெயின் கேட்டு, ஃப்ரண்ட்லேயே 2 கவர் கார் பார்க்கிங் இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ஆக்சுவல் மெயின் இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு வந்துடலாம். இன்னொரு 3வது கேட். 3வது கேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவேக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இது 3டுங்க, ஆப்போசிட்டில் 4, 5, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 6th. ஆக்சுவலாக கார் பார்க்கிங் நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது. ஒரு காரை எடுத்ததுக்கப்புறம் தான் இன்னொரு காரை பார்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல்லுங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் EB லைன் கொடுத்துருக்குறாங்க. செப்டிக் டேங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இங்கே அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது ஃபங்க்ஷன் ஆகும்போது உங்களுக்கு சீவேஜ் லைனும் கிடச்சிரும். சம்பும் கொடுத்துருக்குறாங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே காமிச்சிருங்க. CCTV கேமரா சர்வீலன்ஸ் இருக்குது. EV சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. லிஃப்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டோடு கொடுத்துருக்குறாங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க், RCC வாட்டர் டேங்க் இருக்குது. முக்கியமான விஷயத்த சொல்கிறானான்னு பாருன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு கெட் டுகெதர் ஸ்பாட். இப்போ சின்ன ஒரு ஃபங்க்ஷன், குழந்தைங்க கேக் வெட்டணும், வருஷம் எல்லா வருஷத்துக்கும் நீங்கள் கேக் வெட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா செட் பண்ணி உங்களுக்கு மேலெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாஷ் பேஷனும் இருக்குது. டேங்க்கு கீழே போய் நவீன் கண்ணா வரியா வீடியோவில்? ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா, அக்கா தான் சைட் விசிட் வந்திருக்காங்க. போய் வாடா, நான் அப்போவே லுக் விட்டு வர மாட்டேன்ட்டாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட் இருக்குது, டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்கு. அதே மாதிரி இங்கே இன்னொன்று என்ன நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன்னா காமன் வாஷ் ஏரியா இருக்குங்க. இப்போ வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, பெரிய அண்டானெல்லாம் நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணுறீங்கன்னும் போது தண்ணி போகிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கும், வாஷ் பண்ணுறதுக்கே இடம் இருக்காது. அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் தனியாக ஒரு வாஷ் ஏரியா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நீங்கள் இங்கே வந்து பெட்ஸை குளிக்க ஊற்றிக்கலாம். CCTV கேமரா இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எஸ்எஸில் இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்கேஸ் கீழே வந்து கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CCTV கேமரா, அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்குது. லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிஸ் பிராண்ட். லிஃப்ட் இருக்கக்கூடிய வால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் உங்களுக்கு ஸ்பாட் லைட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த போர்ஷன் தாங்க. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடுங்க. 2 வீட்டினுடைய மெயின் டோரும் ஆப்போசிட்டில் கிடையாது, நீங்கள் பார்க்க முடியும். 2 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தான். பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனை பார்க்க போகிறோம். டோர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா F1. இதே ஃப்ளோர் பிளானில் தான் F1, S1, T1 3 ஃப்ளோரில் இருக்கக்கூடிய யூனிட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனும் டிப்பிக்கல் ஃப்ளோர் பிளான். மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கிரில் கேட்லேயும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ஷூ கப்போர்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி கரெக்டாக அங்கே எல்போ கொடுத்து பென் பண்ணியிருக்கிறாங்க. கிரில் கேட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூ கப்போர்ட். இந்த ஷூ கப்போர்ட்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க், மாடலர் கிச்சன், செல்ஃப் லாஃப்ட் எதுவுமே அடிஷ்னல் கிடையாதுங்க. இந்த கிரில் ஒர்க்லேருந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் கவர் பண்ணியிருக்கக்கூடிய SS கிரில் ஒர்க்லேருந்து எல்லாமே பில்டரே பண்ணிட்டாங்க. இந்த வீடு அப்படியே ஆக்சுவல் யூனிட் உங்களுக்கான மாடல் ஹவுஸ் மாதிரி அவைலபிள் இருக்குது. நிறைய இதில் என்ன இருக்கும், மாடல் ஹவுஸ் ஒன்று ஆக்சுவல் ஹவுஸ்ன்ற மாதிரி. ஆனால் இங்கே இதுதான் ஆக்சுவல் ஹவுஸ், ஆனால் மாடல் ஹவுஸ் ரேஞ்சுக்கு இருக்கும். அப்படியே சேல்ஸ்க்கு இருக்குது. ஷூ கபோர்ட், கிரில் கேட்டு, மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா தீக்குட் டோருங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபாயர் ஸ்பேஸ். இந்த ஃபாயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு சீலிங் வரைக்கும் உங்களுக்கு ப்ளைவுட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபினிஷில் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பூ கேன்லர் இருக்குது. இந்த ஃபாயரோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பேனலில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. சைட் 3 எஜ்ஜுமே. ஃபாயர் தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1163 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. UDS வந்து பார்த்தீங்கன்னா 470 ஸ்கொயர் ஃபீட். ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட, ஒரு 6 யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி, நல்ல ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸோட, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட, நல்ல ஒரு UDS வேல்யூவோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபாயர் தாண்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் இருக்குது இல்லையா? வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, கேன்லர் இருக்குது,
டிவி யூனிட் இருக்குது, பூஜா கபோர்டும் கொடுத்துருக்குறாங்க. பூஜா கபோர்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் ஏரியா. அந்த வாஷ் பேஷன் ஏரியா கூட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிரர் வைக்கலாங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளேவுட் கொடுத்து அதில் ஒரு யூனிஃபார்ம் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெல்த்வேர் பிராண்டில் வாஷ் பேஷன் உங்களுக்கு இந்த லேம்போடு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்எஸ் ஹேண்டிலோடு இருக்குது, வித் கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸ் ஹேண்டில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் துணி காய போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா துணி காய போடும்போது தண்ணி வந்து பால்கனியில் படாது, டேரெக்டாக கீழே போயிடும். அதுவும் இவங்களோட தான் 2 BHK பிளாக். பால்கனியில் வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. கபோர்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கிறாங்க. சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. இந்த பால்கனி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. வென்டிலேட்டரோட ஃப்ளோரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுத்தையும் நான் பார்த்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டிவி யூனிட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் இருக்குங்க. மாடுலர் கிச்சன் வித் சிம்னியோடு இருக்குது, ஹப்போடு இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ்வோடு இருக்குது. ஆமாங்க, இதை நான் சொல்லி தான் ஆகணும். இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கலாம் பெருசாக வசதி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இதுக்குன்னே இந்த ஸ்லாப் சைஸ் எடுத்து கட்டி அதில் கிரானைட்டை கட்டி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு யூனிஃபார்ம் ஃபினிஷ் இருக்குது. டாட் போர்டு மாதிரி இருக்குல்ல, இது இண்டக்ஷன் ஸ்டவ். அதே மாதிரி சிம்னி கேஜி பிராண்டில் சிங்க் இருக்குது. நிறைய இதில் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்டு, வடக்கு நண்பர் பிராண்டு, வாயிலே நுழையாத பிராண்டாக இருக்கும். பட் இங்கே சிங்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேஜி பிராண்டாக கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் டேப்போடு இருக்குது. 2 UPVC அப்பர் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங் கிரானைட்டில் இருக்குது. ஃபுல்லாக லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ் வாஷருக்கு இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். பாத்திரம் கழுவுறதுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா வீட்லேயும் டிஷ் வாஷர் அத்தியாவசியமாக வந்துடும் பாருங்க. டிவி யூனிட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து 2வது வீடியோ. ஃபஸ்ட்டு நான் எடுத்து முடிச்சிட்டேன், இன்னொன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆடியோ ஒழுங்காக வராததுனால எனக்குன்னே நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ளைவுட் ஸ்மெல் நல்லா இருந்தது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரண்டில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்கக்கூடிய ஹேண்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இங்கே தனியாக டைல்ஸுங்க. இப்போ நீங்கள் அவுட்டோர் யூனிட் வைக்கிறீங்க ஏசி போட்டுட்டு அப்படின்னாலும் அது தண்ணி வெளியில் போகிறதுக்கு ஈஸியாக வந்து அதுக்கு ஒரு கன்சீல் பைப் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அக்கா தான் சைட் விசிட் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கடையில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சைட் விசிட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கணும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த கடையில் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. விட்டுட்டோமே மிஸ் பண்ணிட்டோமேன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் வந்ததுக்கப்புறம் பிடிக்கலன்றது இன்னொரு விஷயங்க. என்னோட வேலை இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது மட்டும் தான். வந்து பார்த்துட்டு ஒருத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம் இல்லையா. உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஒரு ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஈவன் உங்களுக்கு கர்டைன்ஸோடு இருக்குது. உங்களுக்கு இந்த விண்டோவோட ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வால்பேப்பர் இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா. அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரிவேர் பிராண்டில் இருக்குது. 7 feet வரைக்கும் வால் மிக்ஸோட இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. இந்த பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது. கர்டைன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயுமே மஸ்ட்டுங்க ஒன் சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணிடுறாங்க. விண்டோஸில் கூட உங்களுக்கு கர்டைன்ஸோட கொடுத்துட்றாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு இருக்குது. அதே மாதிரி கார்னர் ஸ்டாண்டோடு இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத் பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே கம்ப்ளீட் ஃபினிஷ் தான். ஆனால் இந்த பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில் வாஷ் பேஷன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. கண்ணா ரேட்டு நம்ம அப்படின்னு கேட்குறீங்களா?
இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 1163 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃபிளாட்டுக்கு பில்டர் ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 87 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் அடிஷனலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், நெகோஷியபிள் அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி பில்டர் சொன்னாங்க. நீங்கள் பல்லாவரம், பம்மல், பொலிச்சலூர், அனகாப்புத்தூர், நெக்ஸ்ட் நம்ம ஜமீன் பல்லாவரம், திருநீர்மலை ரோட் காரிடார், சிட்லப்பாக்கம், மசினாபுரம், குரோம்பேட், சானிட்டோரியம், மிஸ்ட் தாம்பரம் இந்த கடையில் ஃபிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காம்படிட்டிவ் ரேட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நியர்பையில் இருக்கக்கூடிய ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். 3 BHK 3 டாய்லெட் ஃபிளாட்டோட ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்கள் வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 1233 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்லையும் 3 BHK 3 டாய்லெட் ஃபிளாட் இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு பில்டருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களை ஒன்றா இருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பை பாய்.